ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோட பார்ட் 2 தான். ஸோ நம்ம க்ரம் கோட் பண்ண ப்ளூபெரி கேக் எடுத்து மெயின் கோட் பண்ணி எப்படி ஃபினிஷிங் பண்ணி கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டயர் அண்ட் பாட்டம் டயருக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாட்டம் டயரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கிளைண்ட் கொடுத்த ரெஃபரன்ஸில் இந்த கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் நான் வந்து இப்போது பாட்டம் டயரை வந்து ஐசிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நியர் 1 kgக்கான கேக்கு. ஸோ இது 1.5 kg தான் டோட்டல் வெயிட்டு. ஸோ அதில் 2 டயரில் வந்து டாப் டயரை நம்ம 1/2 kgயில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த டபுள் கலரில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கலரில் நம்ம ஐசிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது வந்து ஒரு தீம் கேக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் கிருஷ்ணா தீமில் தான் கிளைண்ட் வந்து கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஃபவுண்டன் ஒர்க்லாம் வேண்டாம், பட் டாப்பர்ஸ்லாம் வச்சு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் செமி ஃபவுண்டன் ஒர்க் இருக்குது. ஸோ அதை நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸில் ஒரு சின்ன வேவ் டிசைன் இருந்தது. அவங்க இந்த மாதிரி நைஃப்பில் போட்ட வேவ் டிசைன் தான் இருந்தது. ஸோ அந்த டிசைனுமே நம்ம வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ சூப்பராக நம்ம இந்த பாட்டம் டயர் ஐசிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டாப் டயரையும் சேம் டைப்பில் நம்ம ஐசிங் பண்ணிடலாம். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான். அதோட சேர்த்து நான் வந்துட்டு ஆல்ரெடி லிட்டில் கிருஷ்ணா தீம்க்கான நான் எடிபிள் டாப்பர்லாம் வந்து நேற்றே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல நான் எடிபிள் டாப்பர் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கேக்கோட கம்ப்ளீட் லுக் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் அரௌண்ட் சென்னை பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு ஹோம்மேட் கஸ்டமைஸ் பர்த்டே கேக் தேவைப்படுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரௌனிஸ், மஃபன்ஸ், குக்கீஸ்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் டைப் ஒரு வேவ் டிசைனை இந்த டாப் டயர்லேயும் நம்ம போட்டுடுறோம். ஸோ டஃபஸ்ட் பார்ட் நம்ம வந்து பாட்டம் டயரை மேலே டாப் டயரை வந்து ஹேக் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த வேலையை செய்வோம். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து அதில் வச்சாச்சு. ஸோ அந்த பிளேஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம செமி ஃபவுண்டனில் பண்ண ஒர்க்னு சொன்னோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம ஃபவுண்டனில் பண்ணியிருந்த பாட் தான். ஸோ அந்த பாட்டில் இருந்து நம்ம வெண்ணெய் வழிய வைக்க போகிறோம். ஏன்னா இது கண்ணன் தீம் கேக் இல்லைங்களா. ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம விப்பிங் க்ரீம் மூலமாக வெண்ணெய் வழியறதுக்கு மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபவுண்டனில் பண்ண அந்த பாட் வந்து கீழே சரியாமல் இருக்கிறதுக்காக நான் அதில் வந்து டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி நான் கேக் மேலே வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாசில் ஒர்க் ப்ளூ கலரில் வந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து அங்கங்கே கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் லைட்டாக தூவி விட போகிறோம். ஸோ இப்போ இதில் நான் எடிபிள் ஸ்டாப்பர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் கஸ்டமர் கொடுத்த ரெஃபரன்ஸில் இருந்த அதே மாதிரி நம்ம பண்ணியிருந்த லிட்டில் கிருஷ்ணா தீம் கேக். ஸோ இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.